స్వరభక్తి ఛానల్లో. విష్ణాస్పదే పరమయుక్తిరిదప్రసంతో యో మద్దముత్స ఇతి భాగ్యదయాప్యుపాత్తో భూయస్తదేపి తవమానితరప్రదిష్టో శ్రీవేంకటేశ చరణో శరణం ప్రపద్యే. ఓ వెంకటేశ్వర స్వామి, ఋగ్వేదమున విష్ణోహో పదే పరమే అని ప్రశంసింపబడినవి, అందే మధ్వ ఉత్సహ తేనయూట అని పరమభోగ్యములుగా తెలుపబడినవి, మరల అది అట్లే అని నీవు చేతితో చూపుచున్నవి అయిన నీ చరణాలను శరణవేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. இவருடைய மாமா பெரிய திருமல நம்பிகள்னு இப்போ சொன்னனே, அந்த பெரிய திருமல நம்பிகள் தான் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார். இப்போ நீங்கள் திருப்பதி சேவிக்கு போகிறீங்களோ இல்லையோ, அங்கே பங்காரு பாவி பூலபாவின்னு உள்ள 2 கிணறு இருக்குது. அதில் பூலபாவியில் தான் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மொத்த புஷ்பமும் போய் விழும், வெளியில் எங்கேயும் போகாது, எல்லா புஷ்பமும் அங்கே. பங்காரு பாவி தான் தீர்த்தம் எடுக்கிற இடம். நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வரைச்சே நேராக போனோம்னா ஒரு தங்க கிணறு இருக்கும், அந்த கிணத்துலேருந்து தான் இன்றைக்கி தண்ணீர் எடுக்கிறா. ஆனால் அன்னைக்கு ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். மாமாவும் திருவேங்கடவனுக்கு தீர்த்தம் கைங்கரியம் பண்ணார். மருமகன் சாலை கிணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் கைங்கரியம் பண்ணார். எப்போ நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு பொருளோ வெறும வரதராஜனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட வேண்டாம். அங்கேருந்து இன்றைக்கி நிறையா கட்டடம்லாம் நடுவில் வந்துடுத்து. ஆனால் இப்போ சாலை கிணறு இருக்கிற இடத்துலேருந்து நடுவில் அந்த கட்டடம் இல்லைன்னா நேராக பெருமாளுடைய கோபுரம் தெரியும். ஒன்று 2 மைல் இருக்குது, கிட்டக்க இல்லை. நேராக காஞ்சிபுரம் சந்நிதியிலேருந்து சாலை கிணத்துக்கு போனால் அந்த கிணறு இப்போவும் பாதுகாத்து வச்சுருக்கா. ராமானுஜர் இருந்த கிணறு, அவர் எங்கிருந்து தீர்த்தம் எடுத்துன்னு போயிருக்காரோ அந்த கிணறுன்னு, அதையும் அவசியம் தரிசனம் பண்ணி விட்டு வருக. பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, சாலை கிணத்து எம்பெருமானார் சந்நிதி. அந்த சந்நிதியில் இன்றைக்கி ராமானுஜர் இருக்கா. ரமணனா திருவாராதனங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, ஞாபகத்தில் வச்சுங்கோ. அப்போ சாலை கிணத்துலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு தொண்டாற்றினாரோ இல்லையோ, அந்த தொண்டை பெருமாள் கொடுக்கணுமே. இப்போ நம்ம கூட தான் பெருமாளுக்கு ஏதானு கைங்கரியம் பண்ணுன்னு ஆசையாக இருக்கும், கிட்டக்க விடுவாளா? அது நம்ம ஏதானு கொண்டு வச்சா ஏற்றுக்க போகிறாளா சொல்லுங்க? இன்னார்கிட்ட புஷ்ப கைங்கரியம் ஏற்றுக்கிறார், இன்னார்கிட்ட பிரசாத கைங்கரியத்தை ஏற்றுக்கிறார், இன்னார் இடத்துல பரியட்டம் வஸ்திர கைங்கரியத்தை ஏற்றுக்கிறார். அது அவர் யாரை விருப்புறாரோ யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தானே கைங்கரியம் பண்ண முடியும். அப்போ ராமானுஜருக்கு தனக்கு தொண்டாற்றுவதையே வரமாக கொடுத்தார் கைங்கரிய வரதன். வரத வரம், கைங்கரிய வரத்தை ததாதி. ராமானுஜருக்கு கைங்கரிய வரம் கொடுக்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் என்னைக்கோ வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்தார். வரத ஸ்வகைங்கரிய உபகரணம் குரு மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம். என்னை, என் உடமையை அனைத்தையும் உன் தொண்டுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒத்தொத்தரும் தினமும் இதை வேண்டிக்கணும். பகவானே, என் உடம்பை, என்னை, என் உறவுக்காரால எல்லாத்தையும் உன்னுடைய தொண்டுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர் விட்டுட்டார்னா நமக்கு விதியே கிடையாது, கதியே கிடையாது. அதனால் கைங்கரிய வரதனாக ராமானுஜருக்கு முதல்ல தொண்டு கொடுத்தவரே காஞ்சி தேவப்பெருமாள் தான். இப்போ 4 வரதரை பார்த்துட்டோம். கடாட்ச வரதர், அடுத்தது வித்யாவரதர், அடுத்தது மார்கவரதர், அடுத்தது கைங்கரிய வரதர். இப்போ அடுத்து பார்க்க போகிற 5வது வரதர் ரொம்ப முக்கியம். 5வது வரதர் 6 வார்த்தைகள் கூறினார். 5க்கு 6க்கு இப்போ தொடர். நாம் பார்க்க போகிறது 5வது வரதர் சாரார்த்த வரதர், ரொம்ப சாரமான அர்த்த வரதர். 6 வார்த்தைகளை ராமானுஜருக்கு உபதேசித்த வரதர். ராமானுஜர் கைங்கரியம் இருக்கார். ஆனால் அவர் உள்ளத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் முளைக்கிறது. இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? அவருக்கு ஐயத்தை கேட்கணுமோ இல்லையோ, அது வரதராஜ பெருமாள்கிட்டே கேட்டு ஐயத்தை தீர்த்துக்க வேண்டிதான். ஆனால் நம்மால் நேராக போய் வரதராஜன் இடத்துல பேச முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசித்தார். அப்போ அங்கே கஜேந்திர வரதருங்கிற சுவாமி இருந்தார். அவர் கஜேந்திர வரதர்னு பேர். திருக்கச்சி நம்பிகள் தான் பூந்தமல்லியில் திருவதாரம் பண்ணவர். மார்கசீர்ஷம் மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே திருக்கச்சி நம்பிகளுடைய அவதாரம். அந்த சுவாமிக்கு ஒரு பெருமை, பூந்தமல்லியில் அவதரித்தார். பூவிருந்த வள்ளி. நாம் இன்னைக்கு பூந்தமல்லின்னு சொல்லிட்டுக்குமே தவிர ஒரே பூ நிறையா கிடைக்குமா. இப்போவும் அங்கே தான் எல்லாரும் மல்லிப்பூ வாங்குவா, கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையோ.
பூவிருந்த மல்லி போனால் அப்படியே கூடையாக குண்டு மல்லி அவ்வளோ பூத்துருக்கும். அந்த சுவாமி பூவிருந்த வள்ளியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நித்தியம் வருவாராம். நித்தியம் வருவாரான்னா வண்டி இல்லை நம்மகிட்ட என்ன சொகுசு படகு வண்டி விடுவாள், அப்போல்லாம் நடந்து தான் போயிருக்கணும். பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமி நான் வேடிக்கை பண்ணுறீரா? நான் ஒரு வேடிக்கை பண்ணல, அவர் வேடிக்கையாக போயிட்டு வந்துட்டார். நான் என்ன பண்ணுவேன்? அவர் நித்தியம் போயிட்டு வந்திருக்கார். போனவர் காஞ்சி தேவப்பெருமாளுக்கு விசிறுகிற தொண்டு ஆற்றி வந்தார். விசிறி எடுத்து விசிறது திருவாலவட்ட கைங்கரியம்னு பேர். அந்த சுவாமி முதல்ல விசிறி எடுத்துட்டு வந்தது ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்தார். வழக்கம் போல் யாராக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு வருவாளோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். உமக்கு விசிறட்டுமான்னார். நான் 2 காவேரிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கேன், ஏற்கனவே குளிர்றது, அதனால் எனக்கு விசிறமானான்ட்டாரோ. திருவேங்கடத்துக்கு போனார். உமக்கு விசிறட்டமானு ஸ்ரீனிவாச பெருமாளை கேட்டார். 8 மாதம் வெயிலே கிடையாது இந்த ஊரில், நீர் ஒன்று எனக்கு விசிறலாம் வேண்டாம், ஏற்கனவே குழுன்னு அருவி கொட்டிகிட்டே இருக்கு, போயிட்டு வரமாட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அங்கே தான் நன்னா கொதிக்கிற ஹோமகுண்டத்துக்கு நடுவில் வரதராஜ பெருமாள் தோன்றினவரோ இல்லையோ, இந்த கொதிக்கிற பெருமாளுக்கு தானே விசிறணும். அதனால் ஒரு நித்தியம் விசிறார். விசிறதோட விட மாட்டாராம், பெருமாளோட பேசுவாராம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசும் வரதர். வரதராஜ பெருமாள் வாய் திறந்து பேசுகிறார். திருக்கச்செனவிகள் பக்கத்தில் விசிறன்னு இருக்கிறச்சே அவர் கேட்பறான், என்ன நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் தேவரீர் அனுகிரகத்தால் ரொம்ப நன்னா இருக்குது. எல்லாரும் திருப்தியாக இருந்திருக்காளா? என்ன ஏதான குறை சொல்கிறாளா? தேவரீரை போய் குறை சொல்லுவோமா? அந்த சொல்கிற சக்தி கூட எங்களுக்கு கிடையாது இல்லையோ. அதனால் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதே இல்லை. நீரோ வரதராஜன், என்ன இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நிறையா கொடுத்தீர்னா திருப்தியாக இருப்போம். சரி அப்படின்னு அவர்கிட்ட பேசின்னு இருப்பான். இப்படி பேசியே அவரும் பேசுறத ராமானுஜர் பார்த்துருக்கார். ஓ, நம்ம சந்தேகம் கேட்கணும்னா இவர் மூலமாக தான் கேட்கணும். ஏன்னா அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை சொல்லிட்டா தேவப்பெருமாள் காதுக்கு படுமோ இல்லையோ, அவர்கிட்ட கேட்டு இவர் பதில் வாங்கி கொடுத்துருவாரோ இல்லையோ. இந்த ஆசையில் ஒரு நாள் தனித்து இருக்கிறச்சே கஜேந்திரதாசர் அவரிடத்துல போய் கேட்குறார், திருக்கச்சினபிகளே எனக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது. என்ன சந்தேகம்னு அவர் சொல்லவே இல்லை, நன்னா மனசில் வாங்கிக்க. அவர் என்ன சந்தேகம்னு சொல்லவே இல்லை. எனக்கு இன்னென்னதெல்லாம் சந்தேகம் இருக்குது, நீர் கொஞ்சம் போய் காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட எனக்கு பதில் வாங்கி கொடுக்கணும் சொல்லியிருக்கார். அந்த சுவாமி என்ன கேள்வின்னு கேட்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, என்ன கேள்வின்னு இவரும் சொல்லலை. அவரும் வரதராஜ பெருமாள்கிட்ட போய் நிற்கிறார். விசிறுகிற திருப்பணி அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இவர் ஊருக்கு போகணுமோ இல்லையோ, போகாமல் திருக்கச்சினபிகள் அங்கேயே தயங்கி நிற்கிறார். வரதராஜர் கேட்கிறார், ஏது முடிஞ்ச உடனே கிடுகிடுன்னு ஊருக்கு போடுவீர், நாளைக்கு தானே வருவீர், இன்னைக்கு என்ன நிற்கிறீர்னார். இல்லை, ராமானுஜருக்கு ஏதோ சந்தேகங்கள்லாம் இருக்கான், அதைத்தான் உம்மகிட்ட கேட்கலாம்னுட்டு உடனே பெருமாள் 6 வார்த்தைகள் பதில் சொல்கிறார். பதிலையெல்லாம் திருக்கச்சினபிகள் கேட்டுக்கிறார். அதுதான் பதிலானு கூட இவருக்கு தெரியாது. கேள்வி இவர் கேட்டுக்கலையே, அதனால் அது பதிலானு கூட தெரியாது. நேராக வந்து ராமானுஜர் இடத்துல இந்த 6 வார்த்தையும் வரதராஜ பெருமாள் உம்மகிட்ட சொல்ல சொன்னார்னார். இவர் கேள்வியோட பதிலை ஒப்பிட்டு பார்த்தார். அவர் நினைச்ச 6 சந்தேகத்துக்கு 6 பதில். ஓஹோ, அப்போ நிஜமாவே இவர் பேசிட்டு தான் கேட்டு வந்திருக்கார். ஏன்னா இப்போ பெருமாளுக்கு அது தெரிஞ்சு போச்சு, எல்லாமே ரகசியமாக நடந்திருக்கு பாருங்க. இவரும் சொல்லலை, அவரும் கேட்கல. அந்த 6 வார்த்தைகள் என்ன, இப்போ அதுலேயும் நம்ம ரகசியமாக எழுந்து போட்டோம்னா கடைசியில் ஒத்துருக்குமே தெரியாது. இப்போ அவருக்கு அந்த 6 என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. சுருக்கமாக சொல்கிறேன், யார் முழுமுதற் கடவுள்? முழுமுதற் கடவுள் ஆர்? வேதத்தாலே கடவுளாக முழுமுதலாக ஒத்துக்கொள்ளப்பட்டவர் ஆர்? தேவபெருமாள் சொல்கிறார், அகமேவ பரந்தத்துவம், நானே பரமமான தத்துவம், நானே தத்துவம். ஜடப்பொருளை தாண்டு, ஆத்மாவை தாண்டு, பரம்பொருளான என்னை அடையப்பார். நான் பரதேவதை, நானே முழுமுதற் கடவுள், அகமேவ பரந்தத்துவம். அடுத்து 2வது சந்தேகம் ராமானுஜருக்கு, தத்துவம் ஒன்றா, தத்துவங்கள் 3ஆ? பிரம்மம் ஒன்றே தத்துவம், அதை தவிர மத்தனையும் போய், இதுக்கு மாயாவாதம்னு பேர். அதுவும் உலகத்தில் இருந்த காலம். பிரம்மம் மட்டும்தான் உண்மை, நானோ நீங்களோ இவரோ எல்லாம் போய், பிரம்ம மட்டும் சத்தியம். இப்படியா? அல்லது தத்துவங்கள் ஜடப்பொருள் ஒரு தத்துவம், ஆத்மா 2வது தத்துவம், பரமாத்மா 3வது தத்துவம் என்று தத்துவங்கள் 3ஆ? இது அவர் சந்தேகம். இப்பவும் 3 தடிகளோட தானே ராமானுஜர் திருதண்டம் ஏந்தின்னு இருக்காரோ இல்லையோ. எங்கே ராமானுஜர் விக்கிரகத்தை பார்த்தினாலும் கையில் முக்கோல் பிடிச்சுருப்பார். அவருக்கு முக்கோல் பிடித்த முனிவர்னே திருநாமம். முப்பொறிநூறுடு முக்கோல் தன் அழகும் என்ன சூறுகிறோமோ இல்லையோ. அந்த முக்கோலுக்கு அர்த்தம் இதுதான். இப்போ தத்துவம் ஒன்றல்ல, தத்துவங்கள் 3. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்துன்னு சொல்றதுதான் ஜீவாத்மா, அச்சித்துன்னு சொல்றதெல்லாம் ஜடப்பொருள்கள், ஈஸ்வரன் சொல்லப்படுபவன் பரமாத்மா. இந்த தத்துவங்கள் 3ங்கிறத தான் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதை தேவப்பெருமாள் 2வது வார்த்தையாக சொன்னார், தரிசனம் பேத ஏவச்ச. எது சத் சம்பிரதாயம் வேதாந்தம் ஒத்துக்கொண்டதாக இருந்தால்
பேதமே சித்தாந்தம். பேதம்னா என்ன? வெவ்வேறு, வேறு, பேதம். ஒன்றல்ல தத்துவம், மூன்று. அச்சித்து தனி தத்துவம், ஜடப்பொருள்கள். இது அச்சித்து, இது அச்சித்து, இது அச்சித்து, இது அச்சித்து, இது எல்லாம் அச்சித்து. இந்த பொருட்கள் கண்ணால் நாம் பார்க்குற அத்தனை அச்சித்து. ஆத்மா அது ரெண்டாவது, கண்ணால் பார்க்க முடியாது, அது சித்து. அச்சித்துன்னு சொன்னால் அதுக்கு அறிவு கிடையாது, சித்துன்னு சொன்னால் அறிவுமயமாக இருக்கும். மூணாவது தான் ஈஸ்வரன் பரமாத்மா. இந்த சித்து அச்சித்து ரெண்டையும் தன் வசத்தில் வச்சுருக்காரோ இல்லையோ ஈஸ்வரன், அவர் பரமாத்மா. இப்படி தத்துவங்கள் மூன்றே. தரிசனம் பேத ஏவச்ச. அடுத்து மூணாவது சந்தேகம் வந்தது. கர்மயோகம் ஒரு வழிங்கிறா, ஞான யோகம் ஒரு வழிங்கிறா, பக்தி யோகம் ஒரு வழிங்கிறா. எதுதான் சிறந்த வழி? பெருமான் அடையறதுக்கு எது எளிதான வழி? அதுக்கு தேவபெருமாள் பதில் சொல்றார், உபாயேஷு பிரபத்தி சியாத். என்னை வந்து அடைவதற்குண்டான உபாயங்கள், வழிகளிலே, மார்க்கங்களிலே சரணாகதி தான் சிறந்தது. என் திருவடிகளையே பற்றி, என்னிடத்திலேயே என்னையே உபாயமாக பற்றி என்னை வந்து அடைவதே சிறந்த வழி. நீயா கட்டப்படாதே, அதெல்லாம் இப்போதைக்கு ஆகாது. என் திருவடிகளை பற்றி என்னை வந்து அடைவாய். இது உபாயேஷு பிரபத்தி சியாத். பிரபத்திங்கிறது தான் சரணாகதி. சரணாகதியே சிறந்த மார்க்கம். அது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வார்த்தைகளை புரிஞ்சுப்போம். எது சிறந்த மார்க்கம்? சரணாகதியே சிறந்த மார்க்கம். சரி, ஒருத்தர் கடைசி மரணப்படுக்கையில் இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போ ராமானுஜருக்கு சந்தேகம். அங்கே நீக்கு கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறது, கடைசி நிமிஷம் வரைக்கும் எதை நினைத்து கொண்டு உயிரை விடுறோமோ அதுவாக அடுத்த பிறவி எடுத்துருவோம். ஜடபரதர் மான நினைச்சுட்டே உயிரை விட்டார், அடுத்த பிறவி மானா பிறந்துட்டார். அதுபோல் நாம் எதை நினச்சின்னு உயிரை விடுவோமோ அதுவாக பிறந்துடுவோம். அப்படின்னா அந்த கடைசி நிமிஷ சிந்தனை ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையோ. சுவாமி அப்போ பார்த்து கடன் கொடுத்தவர் வாங்கினவர்லாம் ஞாபகம் தான், நான் என்ன சுவாமி பண்ணுறது? கடைசி நிமிஷம் ஏதாவது ஒரு வைத்தியர் வரமாட்டாருன்னு தோணலாம். இந்த கடன் என்னாச்சோ, அந்த சொத்து பத்திரத்தை ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன், பிள்ளைகிட்ட சொல்லாமலே போகிறேன், இப்படின்னு ஏதானும் வந்துருச்சுன்னா நம்ம கூட தான் மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்குது. இதை போல் வந்துருச்சுன்னால் அதைத்தான் ராமானுஜர் சந்தேகப்பட்டு கேட்டார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதுக்கு தேவபெருமாள் 5வது வார்த்தை பதில் சொல்கிறார். 4வது வார்த்தை சொல்கிறார், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். நீயா முயற்சி எடுத்து என்னை வந்து அடைய போகிறேன், நீயே அந்த மார்க்கங்களில் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நீ நினைக்கணும். ஆனால் சரணாகதி மார்க்கம், இந்த ராமானுஜர் இடத்துல பஞ்சசம்ஸ்கார மார்க்கம்னு சொன்னேனே, சக்கரம் சங்குப்பொறி ஒத்தி கொள்ளுதல், அந்த மார்க்கத்தில் சரணாகதி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு மரணப்படுக்கையில் இறைவனுடைய ஞாபகமே வராவிட்டாலும் பகவான் உறுதி சொல்கிறார், நான் உன்னை ஞாபகம் வச்சுட்டு மோட்சம் கொடுத்துட்றேன். நீ என்ன மறந்தா கூட தப்பு இல்லை, நீ எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோ, வச்சுக்காதப்போ. இதை வராக பெருமான்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தியம். நீ இப்போ சரணாகதி பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் பேச்சு மூச்சு நினைவு ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ நினைக்காவிட்டாலும் நான் உன்னை நினைத்து கொண்டு கைப்பிடித்து கூட்டி போகிறேன். இதை விட வேற என்ன வரணும்? இப்போ இதைத்தான் 4வதா சொன்னார் காஞ்சி வரதராஜ பெருமாள். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கடைசி நிமிஷத்தில் தனைக்கணுங்கிற தேவையில்லை. இதை ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சுவாமி அங்கேருந்து கிடுகிடுன்னு எழுந்து வந்தார். நான் வயசாக இருக்கும், 80 வயசு இருக்கும். எனக்கு இப்போ கடைசி நாள் வந்துட்டும் போல் இருக்கு. இப்போ எனக்கு இன்னைக்கு சொன்னதுலேருந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் எனக்கு வரதராஜ பெருமாள் ஞாபகம் வந்துட்டார்னா ஞாபகம் வச்சுக்கலாங்கிறீரா மறந்துடணுங்கிறீரான்னார். இதை கூட யாரான்னு சொல்லுவாளா? இப்போ யாரும் மறக்கணும்னுலாம் சொல்லலை. இப்போ ஞாபகம் வராட்டா தப்பில்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேவபெருமாள்னா சுவாமி எப்படியான கொஞ்சம் மறந்துட்டா தேவையில்லையே, அவர் போய் ஞாபகம் வராரு என்னால், இப்படிலாம் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இது சொல்கிறதுக்கு பரவாயில்ல, போனால் போகிறதுங்கிறதுக்காக தானே சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்த சந்தேகம் வந்தது, எப்போது முக்தி கிடைக்கும்? இது 5வது சந்தேகம். முக்திக்கு போகணும், நம்முடைய பிராரப்த கர்மங்கள் தொலைஞ்ச அன்னைக்கு மோட்சம் விடுவோம். நம்முடைய எத்தனையோ கர்மங்கள், அதில் ஒரு வகை பிராரப்த கர்மம். எது நமக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுடுத்தோ, எதனால் இப்போ பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, நம்ம படுறதெல்லாம் அதனால தான். இப்போ அது எதுவோ அதுக்கு தான் பிராரப்த கர்மம்னு பேர். அது தொலைஞ்ச அன்னைக்கு மோட்சம் போகணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ ராமானுஜருக்கு சந்தேகம், அது நான் இந்த பிராரப்த கர்மங்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தொலைஞ்சி அந்த பிறவியில் மோட்சத்துக்கு போவேனா, இல்லை இந்த பிறவியின் இறுதியில் மோட்சத்துக்கு போடுவேனா? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்டையும் பேட்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, சுவாமி உங்களுக்கு எந்த பிறவியில் மோட்சத்துக்கு போகணும்? உடனே கணக்கு போட ஆரம்பிச்சு, அது ஒரு 3வது பிறவியில் போனால் தேவையில்லைங்கிறான். இன்னொருத்தன் 4வது பிறவிங்கிறான். ஒரே ஒரு 5 வயசு பிள்ளை சொல்லிட்டு ஏன் இவ்வளவுலாம் தேடணும்? இந்த பிறவி கடைசியில் போகணும், அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு வரமாட்டேங்கிறது. இப்போ
அப்போ ஏதேதோ பிறவி, அடுத்த பிறவி என்னவா பிறக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே தேடுவோம், இன்னாரா பிறக்கணும், இனியாரா பிறக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி. சட்டுன்னு ஒரு குழந்தை சொல்லுது, சாமி பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் உபன்யாசத்துக்கே வந்திருக்கேன், நீ என்னமோ இன்னும் அடுத்த பிறவி எப்படி பிறக்கணும்னு வேற எங்களை கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த புத்தி நமக்கு வரணும். இப்போ அடுத்த பிறவி வேண்டாம்ங்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபட்டு இருக்குமே தவிர இன்னும் பிறக்கணும், பிறந்தது இந்திரனா பிறக்கணும், குபேரனா பிறக்கணும், சந்திரனா பிறக்கணும்னா சாமி போரும், ரொம்ப நாள் பட்டுட்டோம், இருக்கிற பாடே போரில் முட்டி வலி, முழங்கால் வலி, மூக்கு வலிக்குள்ளே போரும் இருக்கு, இனிமேலாம் பிறக்கிறதா இல்லை, எந்த பாடு படுறதாவும் இல்லை, பிறந்ததே போதும், இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டுமோ இல்லையோ. அதைத்தான் தேவப்பெருமாள் சொல்றார், எப்போது தேகாவசானே முக்தி சியாது, இந்த தேகம் எப்போது தொலைய போறதோ, இந்த பிறவி இந்த உடல் எப்போது இற்று விழுமோ முக்தி சியாத், அப்போதே உனக்கு முக்தி, வேறு பிறவி போக வேண்டாம். இது 5வது வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேகாவசானே முக்தி சியாத். கடைசியா ராமானுஜருக்கு சந்தேகம், நான் என் மாமா பெரிய திருமல நம்பிகளை ஆச்சாரியனாக கொள்ள வேண்டுமா, பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக கொள்ள வேண்டுமா, ஆளவந்தாரை ஆச்சாரியனாக கொள்ள வேண்டுமா, எதுதோ சந்தேகம், யாரை எனக்கு குருவாய் ஏத்துக்கணும். அப்ப தேவபெருமாள் கடைசி வார்த்தை சொல்றார், பூர்ணாச்சாரியன் பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளும். இப்ப 6 வார்த்தை முடிஞ்சு போச்சு. அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாது பூர்ணாச்சாரிய சமாச்சயா. இந்நன்னாருங்கிறது 6 சந்தேகம், 6 தெளிவு வந்துடுத்து. இதுதான் ராமானுஜர் ஆசைப்பட்டு சாரமான அர்த்தம், ரொம்ப செறிந்த திரட்டிப்பால் மாதிரி அர்த்தம். இந்த அர்த்தத்தை வரமா கொடுத்தாரோ இல்லையா வரதராஜ பெருமாள், சாரார்த்த வரதன். இது அடுத்த வரதன், 5வது வரதன் தெரிஞ்சுனுட்டார். அதற்கு பிற்பாடு ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போவோம். ஆளவந்தார் பெரிய நம்பிகளை அனுப்பிச்சு வைக்கிறார், பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்தை நோக்கி வரார். அதே சமயம் ராமானுஜருக்கு ஆளவந்தாரை சேவிக்கணும்னு ஆசை, காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி போறார். 2 பேரும் வழியில மதுராந்தகத்தில் சந்தித்து கொண்டனர். அங்கதான் 2 பேரும் பார்த்துக்கிறா. அப்ப பெரிய நம்பிகள் சொல்லி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். இப்ப இத்தனை நாள் சொன்ன பஞ்சசம்ஸ்காரத்தை பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு பண்ணார். ஏன்னா இவர் இப்ப தெளிவுபட்டுட்டாரோ இல்லையோ, பெரிய நம்பிகளைத்தான் ஆச்சாரியனா கொள்ளணும்னு வரதராஜ பெருமாளை விடை கொடுத்துட்டாரு. அது சொல்லதுனால சரின்னு அவரை பற்றிவிட்டார். அவர்கிட்ட உபதேசம் எல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்துட்டார். மதுராந்தகத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கதான் வாழ்ந்து வந்தார்கள். ஏதோ குடும்பத்தில் சின்ன சின்ன பிணக்கு, அது ஒரு 2-3 பிணக்கு. ராமானுஜருடைய திருத்தேவியார், அவர் 16 வயசுல கல்யாணம் ஆச்சு, 32 வயசுல சன்னியாசம் வாங்கி விட்டார். 16 வருஷம் இருந்தார், அதுக்கப்புறம் சன்னியாசம். ஏன் சன்னியாசம் வாங்கிட்டார்னால் ஒன்னொன்று பிணக்கு. இந்த பெரிய நம்பிகளுடைய மனைவிக்கும் இவருடைய மனைவிக்கும் வீட்டில் ஏதோ சண்டை, அதோட வந்திருந்த விருந்தாளிக்கு சோறு போடுற விஷயத்தில் ஏதோ சண்டை. எல்லாம் ஒரு சாக்கு போக்குன்னு வச்சுங்க. ஏன்னா பெருமாளுக்கு இவரை சன்னியாசி ஆக்கணும், பெரிய ஆச்சாரியன் ஆக்கி ஆகணும், ஏதோ விளையாட மாட்டாரா? அதனால் அவளை குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவள் மிகச்சிறந்த நல்லானா இல்லறத்தரசியாக தான் இருந்திருக்கா. இவருக்கு எந்த வழி பெருமாள் இழுத்துன்னு போகணும்னு முடிவு பண்ணியிருக்க போகிறாரோ அந்த வழி போகத்தான் போகிறார். சரி, சந்நியாசம் பெற்றுக்கொள்வோம் என்று காஞ்சி தேவப்பெருமாளிடத்துல வந்து அனந்தசரஸ் புஷ்கரணியில் நீராடி அவரிடத்திலிருந்தே தான் சந்நியாசமே பெற்றுக்கொள்கிறார். அப்போ இவர் என்ன வரதர்? சந்நியாச வரதர். சந்நியாசம்னா ராமானுஜருக்கு சந்நியாசத்தை கொடுத்துட்டார், நமக்கு சம்சார சந்நியாசத்தை கொடுப்பறோம் இல்லையோ. திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கமே, மேரி மாறி பிறந்துட்டு இருக்கோம், பாபங்களோட உடன்று இருக்கோம். அப்போ இதிலேருந்து சந்நியாசம் ஏதேதோ பற்றுல திண்டாடின்னு இருக்குமே, அந்த பற்றுகள்லேருந்து விடுதலை அடையணும்னு நமக்கு ஆசை இல்லையா? அதையும் வரதராஜ பெருமாள் தான் கொடுத்தாகணும். அப்போ 6வது வரதர் ராமானுஜருக்கு சந்நியாசம் கொடுத்து ராமானுஜருங்கிற பட்டப்பெயரையும் கொடுத்தாரோ இல்லையா வரதராஜ பெருமாள், அவரை சந்நியாச வரசர்னு கொள்ள வேண்டும். அதுவும் புரிஞ்சு போச்சு. போ அதுக்கு அடுத்தது இவர் சன்னியாசியாக இருந்துருக்கார். பாடமெல்லாம் யாதவ பிரகாஷர்ட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் அப்போவே பணக்கு வந்துருத்தேன். அதுக்கப்புறம் போய் திரும்பி வந்து பார்த்தவா ஏது ராமானுஜர் உயிரோடு வந்திருக்கார் என்று நினச்சி தான் அது தொடர்ந்துட்டு இருந்தது. இப்படியே போயின்னு இருக்கு. சாலை கிணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் இருக்கார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஆசை, நாளைக்கு நாம் பார்க்க போகிற பெருமாள் இப்போவே இங்கே வந்துட்டார் பாருங்க. அவர் நினச்சிக்கிறார், இந்த ராமானுஜர் அங்கேயே இருக்கார், அவரை இனிமேல் இங்கே கொண்டு வரணும், நம்ம ஊருக்கு கொண்டு வந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவராக ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை. காஞ்சி தேவப்பெருமாள் விட்டு கொடுத்துருவாரா? அவர் அவ்வளோ தூரம் சொத்தாட்டம் ராமானுஜரை வச்சுருக்கார். ஒன்றொன்னா பார்த்து 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 அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அதனால் அவர் நினைக்கிறார், ரங்கராஜன் ஒரு வழி இருக்குது, அவருக்கு அரையர் சுவாமின்னு விண்ணப்பம் செய்வார். ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியம் அரையர் சேவை. இப்போ 21 நாட்கள் உற்சவம் நடந்திருக்கு. பெரிய திருநாள்னு பேர். பகல் 10 ராப்பத்து திருநாள்னு எல்லா கோயிலையும் போடுறா.
அதில் ராப்பத்தில் முதல் நாள் அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. அந்த உற்சவம் நடக்கிறது பாருங்க. அதில் பகல் 10 ராப்பத்தெல்லாம் கையில் தாளம் வச்சுன்னு அரையர் சுவாமிகள் பெருமாள் முன்னாடி பாடுவா. அவர்களுக்கு விண்ணப்பம் செய்வார்னு பேர். அவள் முத்திரை அபிநயெல்லாம் பிடிப்பா, ரொம்ப நன்னா பாடுவா. 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுபவர்கள். அதில் பெருமாள் ஒரு அரையர் சுவாமியை கூப்பிட்டார். நீர் போ, காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி ராமானுஜரை வாழ்ந்து வந்துடும். அப்படி இது என்ன சுவாமி பொருளா என்ன, நான் போய் இப்படிலாம் வாங்க முடியுமா? இல்லை, நான் சொன்னேன்னு சொல்லும், போய் கேளும். நேரம் அந்த அரையர் சுவாமி வந்தார். வந்து வரதராஜன்கிட்ட கேட்டார். கொடுப்பதற்கில்லைன்னு உங்கள் பெருமாள்கிட்ட போய் சொல்லிடுன்னுட்டார். நேரம் திரும்பி வந்தார். சாமி உம்ம விண்ணப்பமா அவ்வளவுதானா? எல்லா மனுவும் எங்கே போய் சேருமோ அங்கே தான் உம்ம மனுவும் போயிடுத்துனுட்டார். இப்போ இன்றைக்கி நம்ம நிறையா அப்படி வெள்ளம் வந்தால் மனுவெல்லாம் கொடுக்குறோமோ இல்லையோ, வாங்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இங்கேன்னு பாப்பாடா யார் பிரித்து பார்க்க போகிறாக்கோ, மனுவெல்லாம் பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. அதை போல் இங்கேருந்து பெருமாள் மனு அனுப்பிச்சிருக்கார் ரங்கராஜ பெருமாள். அங்கே ஒன்றும் கேட்பார் இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லைன்னு விட்டார். அவரை திருப்பி கூப்பிட்டார். இன்னொரு தரம் போயிட்டு வாரும்னா ரங்கராஜன். ஒரு தரம் போய் பட்டது போகிறாதாக்கோ, அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, என்னை எதுக்கு திரும்பி போச்சு? இல்லை இல்லை, இப்போ ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லி கிட்டக்குவார். கூப்பிட்டார், காதோட ரகசியம் சொன்னார். இப்போ போயிட்டுவார். திரும்பி வந்துட்டார். இந்த தரம் ரொம்ப ஜாகிரதையாக தாளத்தை கையில் எடுத்துட்டு காஞ்சி தேவப்பெருமாளை கொண்டாடுறார். ஓஹோன்னு கொண்டாடுறார். கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், தேவாதிராஜ பெருமாள். இந்த பெருமாள் அங்கே பெருமாள்னா பெருமாளுக்கு ஒன்றும் பிடிபடலை. ஒரே சந்தோஷம். உமக்கு என்ன வேணுமோ கேளும் தருகிறோம். நம்முடைய பெண்டு பிள்ளைகளை தவிர, ஸ்ரீ மகாலட்சுமி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார், பெருந்தேவி நாயக்காரை தவிர என்ன வேணுமோ கேளும். அவர் தான் வரந்ததா தீதி வரதா, கேட்பவர் கேட்பதெல்லாம் கொடுத்துருவரோ இல்லையோ. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கடைசியில் எங்களாட்டம் இவரும் துதிக்கு மயங்கர் வரா சுவாமி, நாங்கள் தான் யாரானு ஸ்தோத்திரம் பண்ணால் உடனே ஆடி போடுவோம். பெருமாள் அவ்வளோதானால் கண்டிப்பாக அவர் மயங்கணும். நாம் மயங்கக்கூடாது ஸ்தோத்திரத்துக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற ஸ்தோத்திரம்லாம் பொய், அவரை பண்ணுற ஸ்தோத்திரம்லாம் உண்மை. வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணால் அதில் பொய்யே கிடையாது. அப்போ உண்மையாக இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படணும். அவர் படவே தான் நம்ம ஸ்தோத்திரத்துக்கு வாங்கிட்டு வரோம் அவர்கிட்ட. யார் வேணா என்ன வேணா துதிங்கோ, மாறவே மாட்டேன்னு பேசுமா உட்காந்துட்டாருன்னா நம்ம எங்கே போகிறது? அப்புறம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தவ்யா ஸ்தவ பிரியான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையோ. நாம் ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுவாராம். இந்த அரையர் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணார். அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று தாங்கலை. கொடுத்தோம் என்ன வேணுமோ கேளும் கொடுக்குறோம்ட்டார். ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும், என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியாத அவருக்கு இருந்த பேரானந்தத்தில் கொடுத்தேன்னுட்டார். இந்த சுவாமி உடனே மெதுவான குரல்ல, நம்மி ராமானுஜனை தந்தொருள வேண்டும் அப்படின்னு கேட்கார். ஆஹா, பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கே. இப்போ இவர்கிட்ட இதை விட்டே கொடுத்துருக்கூடாதே. நம்ம லக்ஷ்மி தேவி, பூமாதேவி, நீலாதேவி, ராமானுஜரை தவிர எதை வேணான்னு சொல்லியிருக்கணும். சொல்லாத விட்டுட்டார். இப்போ சொல்லாத வேற வழி இல்லை, ஒத்துனுட்டாரோ இல்லையோ. சரி, ரங்கராஜனுக்காக கொடுத்தோம் என்று கொடுத்தார். இப்போ இவர் என்ன வரதர்? யதிராஜ வரதர். யதிராஜரையே வரமாக ரங்கராஜ பெருமாளுக்காக கொடுத்துட்டாரோ இல்லையோ. அதுக்கப்புறம் பிறந்த வீட்டிலேருந்து புக்ககத்துக்கு போகிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ராமானுஜர் புறப்படுறார். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுறது, புக்ககத்துக்கு போகணும். வண்டி வந்து மாப்பிள்ளையெல்லாம் அதில் உட்காண்டிருப்பார். இந்த பொண்ணுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வராது. இங்கே போய் சொல்லிப்போ, அங்கே போய் சொல்லிப்போ, அம்மாட்ட 2 நிமிஷம் நிற்போ, 2 சொட்டு கண்ணீர் வரும். அப்பாட்ட 2 நிமிஷம் நிற்போ, தம்பிகிட்ட நிற்போ, அக்காட்ட நிற்போ. அவள் பார்த்துட்டே இருப்பாள். அப்படியே சுற்றி இருந்தால் எப்போ வண்டியில் ஏறுறது? இந்த பொண்ணு வரவே மாட்டேங்கிறாளே. அதுக்கு இப்போ இந்த நாள்லலாம் ரொம்ப மாறி எடுத்துன்னு வச்சுங்க. அப்புறம்லாம் விட்டது போனது தான். இப்போ இந்த மாதிரிலாம் பேசியிருக்க முடியும். ஆனால் இப்போல்லாம் நித்தியமே பேச்சு. 1/2 மணியான பேசாது இருக்கிறதே இல்லை யாரும். என்ன சாத்துமது, என்ன குழம்பு, என்ன கரியமது, இன்றைக்கி என்ன கூட்டு, எப்படி பண்ணுங்கிற சமையல் கலையே பாதி கைத்தொலைபேசியில் தான் ஓடிட்டு இருக்குது. அதில் கேட்டு உப்பு போடலாமான்னா நமக்கு தோண்டிட்டு இருக்கும். யாரோடைய சமையல் கட்டில் பேசிகிட்டே இருக்காளே யார்கிட்டேன்னா அது எங்கேருந்தோ வந்துகிட்டே இருக்குது. ஆகாசத்து வெளியில் வந்து இவ்வளோ உப்பு போடணும், இவ்வளோ புளி போடணும், இவ்வளோன்னா கடைசியில் எல்லாம் நன்னா பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் போட்டு சாப்பிட்டு முடித்தா வாயை விட்டே வரல வஸ்து. எல்லாம் சொல்லி இருப்பு சட்டியில் போட்டிருந்தா முதல்ல பாத்திரத்துலேருந்து கைக்கு வரணும், வாய்க்கு போகணும், வாயிலேருந்து வெளியில் வரணும். ஒன்றும் இல்லாத முடிஞ்சு போயிடும். அவள் போட்டிருப்பா புஸ்தகத்தில், அலங்கரித்து பரிமாறவும். இந்த சமையல் கலை புஸ்தகம்லாம் இருப்பாரு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அலங்கரித்து பரிமாறவும். யார் தளிகை பண்ணாலோ அவள் தான் போய் அலங்காரம் பண்ணி வந்து பரிமாறிவிட்டான். அலங்கரித்து பரிமாறம்னா உங்களை அலங்காரம் பண்ணிக்க சொல்லலை, பண்ண பொருளுக்கு ஏதோ முதல் திராட்சை அது இது தூவுங்கன்னு சொன்னால் இதுக்கா அலங்காரம்னா அந்த அளவில் வச்சுருக்கோம். அவ்வளோ தூரம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த நாளில் முடியுமா? இங்கே சொல்லிக்கிறோம், அங்கே சொல்லிக்கிறோம், வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு புக்ககத்துக்கு போனோம் இல்லையோ. அதை போல் ராமானுஜருக்கு இப்போ பிறந்தகத்தில் யார் இருக்கா?
வேளுக்கைக்கு ஓடுறார், நரசிம்ம பெருமாள்கிட்ட சொல்லிக்கிறார், யதோக்தக்காரிட்ட வர்றார், அவர்கிட்ட திருவக்கால சொல்லிக்கிறார், பாடத்துக்கு போகிறார், பாண்டவதூதன்ட்ட சொல்லிக்கிறார், காஞ்சிபுரத்திலே இங்கே சொல்லிக்கிறார், நின்னதந்த ஊரகம் பட்டுடுக்கும். பாசுரமே ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இல்லையோ. ஒரு திவிதேசமும் சுற்றி சுற்றி எத்தனை இடத்துல பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். திருப்பாடகம் நீரகத்தாய், நெடுவரையர் உச்சி மேலாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிறைந்தகத்தி ஊரகத்தாய், ஒன்றிரநீர் வெக்கா உள்ளாய் என்ன திருவக்காலேருந்து ஒன்துறையிலேருந்து உலகளந்த பெருமாள்லேருந்து எல்லாரும் பிறந்து விட்டு பெருமாள் இப்போ இந்த ஒத்தொத்தரட்டையும் சொல்லுண்டு மெதுவாக விடை பெற்று கொண்டு பூக்ககத்தை நோக்கி புறப்பட்டார். அப்போ ரங்கராஜனுக்காக ராமானுஜரையை விட்டு கொடுத்தாரோ இல்லையோ. அப்போ ராமானுஜ வரதன், யதிராஜ வரதன், அடுத்த 7வது வரதனும் பார்த்துட்டோம். அப்போ கடாட்ச வரதன் முதல் வரதன், வித்யாவரதன் 2வது வரதன், கைங்கர்ய வரதன், மார்க்க வரதன் 3வது வரதன், கைங்கர்ய வரதன் 4வது, சாரார்த்த வரதன் 5வது, சந்நியாச வரதன் 6வது, யதிராஜ வரதன் 7வது. இல்லை 8வது வரதன் வேண்டாமன்னால் எப்படி? இப்போ அவரோ ராமானுஜரை காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரோ இல்லையோ. நம்ம இனிமேல் காஞ்சிபுரத்துலேருந்து இன்றைக்கி ராத்திரி கிளம்பி நாளை கார்த்தால ஸ்ரீரங்கத்துக்கு போனால் தான் நாளைக்கு ரங்கராஜனும் யதிராஜனும். డయల్ యువర్ ఈవో. తిరుమల తిరుపతి దేవస్థానముల సిరికార్య నిర్వహణాధికారి గారు నిర్వహించే ప్రత్యేక కార్యక్రమం డయల్ యువర్ ఈవో. ప్రతి నెల మొదటి శుక్రవారం ఉదయం 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో ప్రత్యక్ష ప్రసారం డయల్ యువర్ ఈవో. ఈ కార్యక్రమంలో భక్తులు ఏ ప్రాంతం నుండైనా ఫోన్ చేసి శ్రీవారి దర్శనం, ఆర్జిత సేవలు, వసతి సౌకర్యాలు మొదలైన విషయాల గురించి మీ సమస్యలు, సలహాలు, సూచనలు నేరుగా ఈవో గారికి తెలియచేయవచ్చు. మీరు ఫోన్ చేయాల్సిన ఫోన్ నంబర్ 2263-261, ఎస్టీడీ కోడ్ 0877. ఫోన్ నంబర్ మరోసారి 22632661, ఎస్టీడీ కోడ్ 0877. డయల్ యువర్ ఈవో. మే నెల 1వ తేదీ శుక్రవారం ఉదయం 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో ప్రత్యక్ష ప్రసారం తప్పక వీక్షించండి. డయల్ యువర్ ఈవో. మే నెల 1వ తేదీ శుక్రవారం ఉదయం 8:30 ప్రత్యక్ష ప్రసారం, తిరిగి రాత్రి 10:30 పునః ప్రసారం తప్పక వీక్షించండి. డయల్ యువర్ ఈవో. శ్రీ పద్మావతి పరిణయోత్సవాలు ఈ నెల 27వ తేదీ నుండి 29వ తేదీ వరకు ప్రతిరోజు సాయంత్రం 5:30 తిరుమల శ్రీ పద్మావతి పరిణయోత్సవ మండపం నుండి ప్రత్యక్ష ప్రసారం. అలరులు కురియగా ఆడెనదే, అలరులు కురియగా ఆడెనదే, అలకల కులుకుల అలమేల్మంగ, అలకల కులుకుల అలమేల్మంగ, అలరులు కురియగా ఆడెనదే. శ్రీ పద్మావతి పరిణయోత్సవాలు ఈ నెల 27వ తేదీ నుండి 29వ తేదీ వరకు ప్రతిరోజు సాయంత్రం 5:30 తిరుమల శ్రీ పద్మావతి పరిణయోత్సవ మండపం నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. సమర్పిస్తున్న వారు పాండిచ్చేరి శ్రీలక్ష్మి జ్యువెలరీ, గోపురం పసుపు మరియు కుంకుమ. తాపత్రయ వినాశాయ శ్రీకృష్ణాయ వయం. ఈ శ్రీకృష్ణుడిని నేను శరణు వేడుతున్నాను. అర్థమైందా? ఒక ఉపాస్యమూర్తిని శరణు వేడుతున్నాను. ఇక్కడ శ్రీకృష్ణుడు కేవలం కృష్ణుడు కాదు. కృష్ణ శబ్దానికి సత్ ఆనందము అనే అర్థం ఉన్నది. కృష్ణ అన్నప్పుడు అర్థమైంది సత్, దెన్ ఆనందం. శ్రీ అన్నారు కాబట్టి చైతన్యం కూడా. సో సకల
గుణములతో శోభించేవాడు సచ్చిదానంద స్వరూపుడు అయినటువంటి శ్రీకృష్ణుని నేను నమస్కరిస్తున్నాను. పూజ్య ఆచార్య ప్రేమ్ సిద్ధార్థ్ గారి భాగవతం ప్రవచనం ప్రతిరోజు ఉదయం 7:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో.